தஞ்சாவூர்ல இது ஏற்பாடு பண்ணும்போது ஜோடிச்சுட்டாங்க. நான் பேசும்போது திருசான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இனிமேல் எந்த கூட்டத்தையும் எதிரொலிக்காது. கீழே இருக்க கும்பல் மேடையில இவர் பேசுவாரு, ஆனா கீழே இருக்கவங்கள திருஷான்னு கத்துவாங்க. ஒரு வெறுப்பேற்றத்துக்காக விஜய் அவர்கள் 24 மணி நேரத்தில் இரும்பு கரத்தை கொண்டு அதாவது ஒரு ஃபர்ம் ஹேண்ட், அயர்ன் ஹேண்டோட பண்ணார். காரணம் என்ன என்று கேட்டால், இதை இப்பொழுது வளர விட்டால் வச்சுங்க எங்கேயான கொண்டு போவார். சேகர் பாபு தள்ளி விட்டாங்க பாருங்க கூட்டத்தை, அதே சேகர் பாபு தள்ளி அதெல்லாம் டெலிவிஷன்ல பார்க்க முடியுது. உட்கட்சி சண்டை உதயநிதி கைது போது கூட வெளியே வருகிறது. இன்னைக்குமே நீங்க பார்த்திருப்பீங்க, தஞ்சையில போய் காவேரி விவகாரத்துக்காக பேசக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசின விவகாரம், இதை பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உதயநிதி திமுகவிற்கு பெரிய நஷ்டத்தை இன்னலை கொண்டு வந்து விட்டார். டபுள் மீனிங்ல பேசாதீங்க தயவுசெய்து. இனிமேல் உங்க நாக்க ஒழுங்க டக்கு கட் பண்ணுவாங்க. ஏன்னா கான்ஸ்டன்டைன் சொன்னார் ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூல, யாராவது திமுக எதிர்த்து பேசி நாக்க கட் பண்ணுவோம். இப்ப அது அவருக்கே வந்து விட்டது. 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிவிக்கப்படும் பொழுது மீண்டும் அமளியில் ஈடுபடுவார்கள். சட்டசபைக்கு எதிராக ஏதாவது நாளைக்கு ஒரு வம்பு செய்வார்கள். சைலண்டா போவாதுங்க நாளைக்கு அந்த அசம்பிளி. மந்திரி சபையில் இருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்றவர்கள் எல்லாம் உதயநிதிக்கு எதிராக அறிக்கை விட்டு விட்டார்கள். இதே உதயநிதியை முதலமைச்சராக நான் முதலமைச்சராக ஆக்குவேன் என்று தேர்தலுக்கு முன்னதாக சொன்னதுனாலதான் பாதி கட்சி வெளில போயிட்டாங்க. அந்த பாதி கட்சி துணிக்கிட்ட போட்டி வச்சாரு ஸ்டாலின். இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாங்க எல்லாரும். இந்த விஷயத்தினால திமுக மீது அவப்பரியாக இருக்கக்கூடிய சில திமுக ஊழியர்கள், ஹார்ட்கோர் லீடர்ஸ் விட்டு போறாங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐயா, தொடர்ந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், நீங்க என்னதான் டெல்லியில இருந்தாலும் தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தொடர்ந்து நமக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க டெல்லியில இருந்து. ஸோ இன்னைக்குமே நீங்க பார்த்திருப்பீங்க, தஞ்சையில போய் காவேரி விவகாரத்துக்காக பேசக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசின விவகாரத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதை பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னுடைய கருத்து எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு ரவீனா மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், நாவடக்கம் தேவை. உதயநிதி யார் ஒண்ணா எதை ஒண்ணா பேசலாம். உங்களுக்கு வாய் இருக்குங்கிறதுனால எதை ஒண்ணா உளர முடியாது. திருவாளர் உளர்வாயனாக தாங்கள் பட்டம் பெற்றாலும் உதயநிதி அவர்களே, டபுள் மீனிங்ல பேசாதீங்க தயவுசெய்து. இனிமேல் உங்க நாக்க ஒழுங்க டக்கு கட் பண்ணுவாங்க. ஏன்னா கான்ஸ்டன்டைன் சொன்னார் ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூல, யாராவது திமுக எதிர்த்து பேசி நாக்க கட் பண்ணுவோம். இப்ப அது அவருக்கே வந்து விட்டது. அவர் இப்ப ராஜ்யசபா எம்பிஆர் வேற இருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒண்ணு சொல்றேன், உதயநிதி திமுகவிற்கு பெரிய நஷ்டத்தை இன்னலை கொண்டு வந்து விட்டார். ரெட் ஜெயிண்ட் என்று சொல்லக்கூடிய சினிமா துறையில் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கம்பெனிக்கு பல கோடி நஷ்டங்கள் வந்து விட்டதாகத்தான் சில பேர் சொல்லுகிறார்கள். சென்னையில் இருந்து டெல்லிக்கு அதனுடைய தாக்கமும் தவிர, சங்கீதா அம்மையாருடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி விஜய் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சங்கீதாவை பற்றி மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவது உதயநிதியுடைய ஒரு தொழிலாகிவிட்டது. தேர்தலுக்கு முன்னதாக அந்த அம்மையார் கொடுத்த அஃபிடவிட்டை, கோர்ட்டு கொடுத்த அஃபிடவிட்டை வெளில விட்டாங்க இவங்க. இப்ப அடுத்தது இதை சொல்றாங்க த்ரிஷாவை பத்தி. ஆக மொத்தம் இவங்க பாலிசியை பத்தியோ காவிரி நீரை பத்தியோ பேசல. தண்ணீர் எங்கேருந்து வருது, அங்க உள்ள விட சொல்லுங்கன்னா சொல்றது மாபெரும் ஒரு அபத்தமான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்கு தண்டனை கொடுத்து விட்டது. தண்டனை வாங்கி விட்டார். எந்த தண்டனையும் நரேந்திர மோடி, அமித்ஷா தர முடியாது இருந்தார்களோ, சனாதன தர்மத்தை பற்றி அவர் அவதூறாக பேசிய பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஹேட் ஸ்பீச் எல்லாம் சொல்லிட்டு காலதாமதம் செய்தார்களோ, ஆனால் விஜய் அவர்கள் 24 மணி நேரத்தில் இரும்பு கரத்தை கொண்டு தாக்கிவிட்டார். அதாவது ஒரு ஃபர்ம் ஹேண்ட், அயர்ன் ஹேண்டோட பண்ணார். காரணம் என்ன என்று கேட்டால், இதை இப்பொழுது வளர விட்டால் வச்சுங்க எங்கேயான கொண்டு போவார். போதாத குறைக்கு இந்த ஒரு அவமதிப்பான தொழில் ஏன் இதுவரையில் அவருடைய தகப்பனார் ஐயா ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை? இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணவே இல்லை.
எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தஞ்சாவூர்ல இது ஏற்பாடு பண்ணும்போது ஜோடிச்சுட்டாங்க. பொதுக்கூட்டத்தை ஒரு 20 பேர் நின்று நான் பேசும்போது திருசான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இனிமேல் எந்த கூட்டத்தையும் எதிரொலிக்காது. நேற்று கொண்டு விட்டுதான் வச்சுங்க, பண்ணாத. நாளைக்கு சப்போஸ் மதுரையில பேசுறாரு, இது திருநெல்வேலியில பேசுறாரு, செங்கல்பட்டுல பேசுறாரு, கீழே இருக்க கும்பல் மேடையில இவர் பேசுவாரு. ஆனா கீழே இருக்கவங்கள திருஷான்னு கத்துவாங்க, ஒரு வெறுப்பேற்றத்துக்காக, ஊசிப்பி விடுவதற்காக. அதை செஞ்சுவிட்டார். நாளை புதன்கிழமை 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிவிக்கப்படும் பொழுது மீண்டும் அமளியில் ஈடுபடுவார்கள் திமுகவினர் என்பதுதான் என்னுடைய கருத்துமா. ஏன்னா நாடாளுமன்றத்தை எப்படி அவமதிக்கிறார்களோ காங்கிரஸ்காரர்கள் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து, அதே மாதிரி திமுகவினர் சட்டசபைக்கு எதிராக ஏதாவது நாளைக்கு ஒரு வம்பு செய்வார்கள். சைலண்டா போவாதுங்க நாளைக்கு அந்த அசம்பிளி. ஓகேயா. ஆனா இந்த சட்டமன்றத்துல உதயநிதி அவர்கள் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு அவசரமா கைது பண்ணப்படுறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து திமுக தரப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் வைக்கிறாங்களே. அப்ப கோர்ட்டுக்கு எதிர்த்து ஏன் பேசுறாங்க? கோர்ட்டு தான் ரிலீஸ் கொடுத்துருச்ச ஒண்ணு. நாளை காத்தால பார்லிமெண்ட் அசம்பிளி உள்ள ஒரு வரல அவரு. எதுக்கா போய் சொன்ன டெம்பரரி போய் சொல்லி உங்களுக்கு என்னங்க வரப்போகுது? எங்க ரவினா 4 மணி நேரம் கூட அவரை கோர்ட் முடிவு பண்ணிட்டாங்க, அவரை என்கொயரி பண்ணி விட்டுருன்னு. அப்போ இவங்க சொல்றது அசம்பிளிக்கு தடுக்கிறாங்கன்னு சொல்ற பொய் பிரசாரம் தானே அது. அந்த பொய் பிரசாரத்தை சென்னை ஹைகோர்ட் நன்றாகவே முகத்தை கிழித்து விட்டது. இதுல முழுக்கமா ரெட் ஜெயண்டினுடைய இன்வால்மெண்ட் நிறைய இருக்குது. இது சினிமா அரசியலை திமுக அரசியலில் உள்ள புகுத்தி விட்டார்கள். இது ஒரு மாபெரும் தவறாகத்தான் நான் நினைக்கிறேன். இதற்கு திமுக பலிக்கடவாக்கப்படும் பட்டு விட்டது, இன்னும் மேலும் செய்வார்கள். விஜய் சும்மா விட மாட்டாரு. இப்போ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பாலிடிக்ஸா இருந்தா சரி. இப்ப பாருங்க, ஒன்னே ஒண்ணு அரசியல் ரீதியாக தாங்கள் ஜோடிக்க வேண்டும் என்றால், திமுகவிலிருந்து வெளியே வந்த இன்று தமிழ் வெற்றி கழகத்துடன் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்றவர்கள் எல்லாம் உதயநிதிக்கு எதிராக அறிக்கை விட்டு விட்டார்கள். இதே உதயநிதியை முதலமைச்சராக ஆக்குவேன் என்று தேர்தலுக்கு முன்னதாக சொன்னதுனாலதான் பாதி கட்சி வெளில போயிட்டாங்க. அப்பவே அந்த பாதி கட்சி துண்டா போட்டி வச்சாரு ஸ்டாலின். இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாங்க எல்லாரும். வாய்க்கு நூனலும் தன் வாயால் கடுமிட்டு முடிஞ்சு வச்சுக்காத. முதல்ல பேக் அப்படி இப்படி பண்ணிட்டாங்க. உண்மை இனிமே சொல்ல மாட்டாரு பாருங்க. மற்றொரு கூட்டத்தில் வேறதான ஒரு ரூபத்தை சொல்லுவாரே தவிர இட் ஸ்டாப் நவ். அதுதான் விஜய் செய்த மாபெரும் சாதனை என்று நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர்ல முன்னாள் அமைச்சர் ஒருவர், அங்க மத்திய அமைச்சர் இவருக்கு உதயநிதி அருகிலே உட்கார்ந்து இருப்பவர், அவர் உடல்நிலை சரியில்லாத அங்க வந்திருக்காரு. அவனை இழுத்து போட்டு விட்டாங்க. இதுல அவர் வீட்டுல போய் கேட்டிருக்காங்க. அங்க ஒரு 20 பேர் வச்சிருக்காங்க. இந்த 20 பேர் யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் தஞ்சாவூர்ல. யார் யார் திஷான்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம், அவங்களுக்கும் உதயநிதிக்கு என்ன சம்பந்தம், அவங்களுக்கு ரெட் ஜெயண்ட் மூலமா என்ன பணம் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்தான். இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரியான ஒரு கோஷங்களை எழுப்புவதற்கு தைரியம் இருக்காது திமுகவினருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பேசும்போது எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்திருக்காங்க உதயநிதிக்கு எதிரான. ஆனா அதுல எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, எல்லா எதிர்கட்சிகளுமே கூட்டணியில இப்ப தாவேக்க கூட இருக்கக்கூடியவங்க, விசிகாவா இருக்கட்டும், இல்லைன்னா சிபிஐ, சிபிஎம்மா இருக்கட்டும், எல்லாருமே முதல் பதிவு என்ன போடுறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, அது கண்டனத்துக்கு உரியதுன்னு போடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா, அவரை கைது பண்றது ஒரு நாகரீக அரசியல் கிடையாது, அவருடைய கைது நல்லதல்ல, அவருடைய கைது எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ நேத்துல இருந்து இந்த விவகாரத்துக்கு எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே குரல் கொடுத்திருக்கலாம், விசிக கொடுத்திருக்கலாம், கம்யூனிஸ்டுகள் கொடுத்திருக்கலாம். நேத்துல இருந்து எதுவுமே குரல் கொடுக்காம இன்னைக்கு கைது பண்ணதுக்கு அப்புறமா குரல் கொடுக்கறதே பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. கேள்விக்குறியை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நாங்கள் இருக்கிறோம் என்று கம்யூனிஸ்ட் வெளிப்படையாக அறிவித்த பிறகு கூட விஜய் அவர்கள் மௌனம் சார்ந்து அரசியல் ரீதியாக அவர் செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. விஜய் அவர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த காங்கிரஸோ
அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்டோ வெளியே போனார்களே ஆனால் தன்னுடைய ஆட்சிக்கு நிரந்தரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து போனவர் எப்படி 144 சீட் கிடைச்சதோ நம்பிக்கை தீர்மானத்தில் அது மாதிரியான அரசாங்கத்தை நடத்தி காட்டுவார். காங்கிரசுக்கும் பப்பே டாடா என்று சொல்லுவார் விஜய். காரணம், ராகுல் காந்தி சென்னை வந்தபோது சென்ற விவாதத்தை கூட நான் பேசியிருக்கிறோம். ஏன் பார்க்காது போனார் அந்த என் விஸ்வநாதங்கிற மந்திரி ஊழல் விட்டு நீ பேப்பர்ல வர ஆரம்பிச்சு பாருங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்ல போட்டு வந்திருக்குது. ஆக மொத்தம் விஜய் இன்னைக்கு காங்கிரஸோடு இருப்பாரா என்று தெரியவில்லை. அதற்காக தாங்கள் சொன்ன மாதிரி விஜய் அரசாங்கத்திற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்விமா, காவிரி நீ தராது போ, மேகதாது விஷயத்தை கட்டாது போ, ஏன் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உதயநிதி பேசியதை கண்டனம் தெரிவிக்கவில்லை? அவர்கள் தெரிவித்திருக்காக வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ண போது அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாய் 100 வயசு அந்த அம்மாவை பத்தி தான் திட்டினாங்க. நரேந்திர மோடிக்கு மேல கேள்விக்கெல்லாம் பண்ணாங்க. அப்போ சத்தம் போடாது இருந்தாங்க இதே ஆளுங்கள்லாம். இப்போ உதயநிதி அரசு பண்ணணும்னு சத்தம் போடுறாங்க. அப்ப 2 பண்றாங்களா காங்கிரஸ் இல்ல விசிகா? டெல்லியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசிகா காரணம் மூஞ்சியை தொங்க போட்டுன்னு போறாங்க உள்ள. டிஎம்கே எம்பி பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்களே. டிஎம்கே எம்பி இன்னைக்கு நாடாளுமன்றத்தை வாசல்ல கோஷம் போட்டாங்க. ஒன்னும் எஃபெக்ட் இல்லாத போயிடுச்சு, அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு 4 மணி நேரத்துல திமுக அது கலகலத்திடுச்சுங்களே. ஐயா, இப்போ நாடாளுமன்ற வளாகத்திலையும் அங்க திமுக போராடுறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இங்கேயுமே உதயநிதி கைது பண்ணப்படும் போது எல்லாரும் போராடுறாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னாங்க மிசால அவங்க அப்பா கைது பண்ணாங்க அப்படின்னு. இது நிறைய இப்போ ட்ரெண்டா எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மிசால் அப்பா கைதானாரு அப்படின்னா த்ரிஷாவால உதயநிதி கைதாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞரா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு போராட்டத்தினால சிறைக்கு போனாங்க. ஆனா உதயநிதி அவர்கள் சிறைக்கு போறது ஏதோ தியாகம் பண்ண மாதிரியும், ஏதோ மக்களுக்காக போராடி சிறைக்கு போன மாதிரி அவ்வளவு பேரும் போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்களே. போராட்டத்தில் கோர்ட் இன்டர்வியூ பண்ணி அந்த போராட்டத்தை நிறுத்திட்டாங்களே. எல்லாத்த தவிர தங்களுடைய நேயர்களுக்கு ஒரே ஒரு நினைவூட்டுதலை செய்ய ஆசைப்படுகிறேன். ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடினார் திரைப்பட நடிகர் மெட்டு வச்சு. அதை தடை செய்தார்கள் திமுக அரசாங்கத்தில். அதை பாடிபவரும் ஒருவேளை அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று அவரை கைது செய்தாங்க. நீங்க கருணாநிதியை பத்தி பேசினா தடை செய்து கைது பண்றீங்க, திரிஷாவை பத்தி பேசினா கைது செய்யக்கூடாது. அப்போ நீங்க என்னன்னா பேசலாம் வாய்க்கு வந்தபடி. எங்க உங்க திருட்டு திரையில வந்தான்னு சொன்னதுனா அவனுக்கு அதுக்கு பந்து பண்ணி, அதாவது ஸ்டாப் பண்ணீங்க அந்த ஆடியோவை. அதுக்கு சீமான கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. நல்ல கட்சியெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கண்டனம் தெரிவிச்சது. சுதந்திரம் வேண்டும் பாடுவதற்கு தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். கருணாநிதி அவர்களை ஏளனமாக பாடுவது தவறு, அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த பாடுதலை சுதந்திரமாக ஒரு இயற்கையினுடைய அழகு, அது ஒரு ஆர்ட் கல்ச்சர் தானே. கண்டம்னேஷன் கூட ஒரு ஆர்ட் கல்ச்சர் தானே. அது மாதிரி விட்டுக்கூடாதா? ஏன் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாரு? அவங்களுக்கு ஒன்று பண்ணும்போது நியாயம். நம்ம தக்காளி சட்னி இப்ப ரத்தமா? அப்போ இல்ல இப்ப ரத்தம் அப்ப தக்காளி சட்னியா? புரிஞ்சுக்கிறாங்கல்ல எல்லாரும், ஜனங்க பார்த்து தானே இருக்காங்கம்மா. அதுக்கு என்ன பாடல்? ஏன்னா எனக்கு தெரியல அது என்ன பாடல்னு. அது சொன்னாங்க. இப்ப நம்மள இருந்து அரெஸ்ட் பண்ணுவோம், அவங்களை எக்ஸ்போசிவ் பண்ணுவாங்க. இந்த திமுக காரங்க கல் எடுத்து அடிப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை கிடையாது. திமுக இப்ப ஆட்சியில திமுக இப்ப ஆட்சியில இல்ல பம்பு பண்ணுவாங்களே. இது இப்ப பாருங்க, ஒண்ணு ஆட்சியில இருக்குதோ இல்லையோ சேகர் பாபு தள்ளி விட்டாங்க பாருங்க கூட்டத்தை. என்ன அவங்க திமுக பரந்தாம பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, அதே சேகர் பாபு தள்ளி அதெல்லாம் டெலிவிஷன்ல பார்க்க முடியுது. உட்கட்சி சண்டை உதயநிதி கைது போது கூட வெளியே வருகிறது. சரி, உதயநிதி தான் கைது பண்ணப்பட்டு அழைச்சிட்டு போறாருன்னா கூட எதுக்கு இந்த மா சுப்பிரமணியன் அவர்கள், பரந்தாமன் எல்லாருமே கூட எதுக்கு போறாங்க? உதவிக்காக தங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வதற்காக. என்ன வாக் பண்ணாங்க அப்பாவும் பையனும் மந்திரியா இருக்கும்போது, சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது எம் சுப்பிரமணியன் வாக் பண்ணாரு இந்த கோரட்டூர்ல எல்லாம். இப்ப ஜெயிலுக்கு போகும்போது பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. திமுக திமுக வெளில போறாங்க ரபீனா. இந்த விஷயத்தினால திமுக மீது அவப்பரியாக இருக்கக்கூடிய சில திமுக ஊழியர்கள், ஹார்ட்கோர் லீடர்ஸ் விட்டு போறாங்க. ஏதோ உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு போறாரு. இங்க RS பாரதி அவர்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா,
இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் அரசு செய்யப்பட்டாரு, இப்ப வந்து உதயநிதி அரசு செய்யப்படுறாரு, இனிமே வந்து இவர்தான் இளைய கலைஞர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. இதுக்கு வழிவகுத்தது விஜய் சார் தான் அப்படி. இளைய பெரியார்னு சொன்னாங்க ஒரு வாட்டி, நல்லவேளை கலைஞரை முடிச்சுட்டாங்க, ஏன்னா பெரியாரின்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா ஆமா ஆமா, இளைய பெரிய. வந்து உங்களுடைய எக்ஸ்போஸ் நேயர்களுடைய தொலைக்காட்சியினுடைய உங்க வந்து பிரிவுக்கு ஒரு வேண்டுகோள். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தகப்பனார் ஐயா கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது 2 ஏசி ஏர் கண்டிஷன் வச்சிருந்தார் மெரினா பீச்ல, கூலர். அந்த போட்டோ இருந்தா பாருங்க, அந்த போட்டோ எடுத்து போடுங்க தயவு செய்து. காரணம் என்ன என்று கேட்டால், தலையில் தயாளு அம்மாள், காலில் ராஜாத்தி அம்மாள். அது என்ன சொல்ல போறாங்க, அது யாரு இருந்து அப்போ வந்து வாரிச மூத்த கலைஞர் சொல்றாரு. அப்படி ஆர்எஸ் பாரதிக்கு அந்த புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறேன். கலைஞரை போய் அவங்க உதயநிதிக்கு பட்டம் கொடுக்கறதே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. இப்ப உதயநிதிக்கு யாரு இருக்கான்னு தெரியல. நம்ம சேம் சொல்றதை விட இந்த குழந்தைங்கள்லாம் சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல விடும்போது பப்பி ஷேம், அந்த மாதிரி பப்பி ஷேம் விட மோசமான ஷேம் உதயநிதி செய்தது. அது உடையாநிதி, உடைந்த நிதி, உடையாநிதி. கிரெடிட் கார்டு ஓவர்டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.